வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காரு. சில கேள்விகள் கேட்பாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் நீங்க ஃபேமஸ் ஆனதுல ஒரு விஷயம் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் இருந்தா என்ன நடக்கும்? இல்லைன்னா என்ன நடக்கும்? எப்படி கத்துக்கிறது? பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அதை எப்படி சொல்லிக் கொடுக்கறது? வால்டர் மின்ஷெல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டிலேட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறத ஸ்டான்ஃபோர்டில் ஒரு மார்ஷ்மெல்லோ டெஸ்ட் அப்படிங்கிறத வச்சு பண்ணார். உங்கள் வீட்டிலே இப்போ உனக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க. முதல் பையனுக்கு இப்போ நீ டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லட்டு அவனுக்கு முன்னாடி அவனுக்கு எது பிடிக்குமோ, பிடிக்காத விஷயத்த கொடுத்து யூஸு கிடையாது. அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் டேபிளில் கொடுத்து அந்த ரூமில் யாருமே இருக்கக்கூடாது. நோ சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அதில் வெறும் கேமரா மட்டும் வச்சுட்டு, ஐஃபோனுங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். பார்த்தோன்னே வாங்கிறது, பார்த்தோன்னே ஐ வாட்ச் வாங்குறது. ஆனந்த் சார் ஐ வாட்ச் போட்டுட்ருக்காருன்னா நீ ஐ வாட்ச் போட்டுக்கிறது, இதெல்லாம் தப்பு. விரலுக்கேற்ற வீக்கம். இது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் எனிதிங் உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே இது எனக்கு வேணாம், ஐ கேன் போஸ்ட்போன் அப்படிங்கிறத உங்களோட ஸ்கில். ஓகே, இப்போ ஐ கேன் போஸ்ட்போன் த டிசைர். இன்றைக்கி இதை வாங்காமல் அந்த பணத்தை என்னால் சேர்த்து வைக்க முடிஞ்சதுன்னா தட் பணம் வில் க்ரோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு ஃபோனை இஎம்ஐ வாங்கிறதுக்கு பதிலாக அந்த இஎம்ஐயை மாதம் மாதம் சேர்த்து வச்சு அந்த பீரியட் எண்டில் அந்த ஃபோனை வாங்குறது இன்னும் பெட்டர். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஹையர் லெவல் ஃபோனே கிடைக்கும். இப்போ ஐஃபோன் 15 வாங்கிறதுக்கு பதிலாக ஐஃபோன் 16 வாங்கிறதுக்குள்ள மாதம் மாதம் சேர்த்து வச்சு ஐஃபோன் 17 வாங்கிடலாம் நீங்கள். கரெக்ட் சார். அதே ஒரு 70,000-80,000 தான் அதை லான்ச்சும் பண்ணுவான். ஆமாம். ஓகே, எனக்கு லோனும் கிடையாது, பணத்தை சேர்த்து வச்சேன். மேபி அந்த பணத்தை சேர்த்து வச்ச அப்புறம் ஐஃபோன் வேஸ்ட்டுன்னு அதை தூக்கி பாண்டில் போட்டு மாதம் 800 வட்டி வாங்கி 2 ஐடிசி ஷேராவது வாங்கலாம். இது எப்படி டிலே பண்ணுறதை கற்றுக்கிறது சார்? நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, லட்டு முன்னாடி வச்சா சாப்பிடாம இருந்துட்டா யூ டிலே கிராட்டிஃபிகேஷன். அதை கற்றுக்கிறதுல தானே சார் பிரச்சனை கிடையாது. வில் பவரும் ஒரு மசில். ஸோ ஹவு டு ஐ டெஸ்ட் தட்? யூ ஹேவ் டு ட்ரெயின் இட். அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு இது சொல்லுங்கள். மென்டல் எக்ஸசைஸ். இப்போ நான் உனக்கு இப்போ ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்குறீங்கல்ல, எவ்வளோ பேர் ஜான்வரி 1 நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? Do you know only 5% of humans exercise every day or at least 4-5 times a week? Only top 5% exercise. Exercise is good in எல்லாருக்குமே தெரியும். Only top 5% exercise. What is the top 5% நீங்கள் சொல்கிறது சார்? Only 5% of the world does exercise. Walking, jogging. ஓகே, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்கல்ல, அம்மா இருக்கீங்க, மற்றது எவ்வளோ பேர் டெய்லி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எக்ஸசைஸ் பண்ணுறது? யாருமே கிடையாது. அப்புறம் வாட் ஸ்டாப்ஸ் யுவர் ஃபாதர் ஃப்ரம் வாக்கிங் 5 kilometers every day? எதுவும் கிடையாது, பண்ணுறதில்ல. அதை என்னால் தள்ளி போட முடியுது. ஆனால் நல்ல விஷயம் ஏன் தள்ளி போட முடியுதுன்னா, ஏன்னா ஒரு நாள் வாக்காலன்னா நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடாது. அது நீங்கள் பல வருஷம் பண்ணாமல் இருந்து சில பேர் உங்களுக்கு ஜெனட்டிக்லி டிஸ்போஸ்டாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். ஒரு கேக் சாப்பிட்டதுனால உங்களுக்கு வெயிட் ஏறிடாது. ஒரு தம் அடித்ததுனால உங்களுக்கு கேன்சர் வந்துடாது. சிகரெட்டு நீ தம் அடித்தேன்னா 50% உடனே கேன்சர் ஒன்றும் எவனுமே சிகரெட்டே அடிக்க மாட்டான். பல வருஷம் தம் அடித்தப்புறம் தான் வியாதி வரும்னோன்னா, ஒரு கேக் தானே, ஒரு சிகரெட் தானே, ஒரு தம் தானே அப்படின்னு ஆரம்பித்து அது அப்படியே கண்டினியூ ஆகும். இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணால் நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வரணும்னு அவசியமே கிடையாது. அது நான் உங்களதில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் சார். யூ ஹவ் நெவர் கிவன் அப். அது நான் பர்சனலாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக இல்லை, பர்சனலாக உங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அது குறிப்பாக இந்த எக்ஸசைஸ் வகையான விஷயங்களில் ஐ அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் 4 days a week. 5 days a week கம்பல்சரி, 4 days a week மினிமம். ட்ரெயினரில் நடந்துருவேன். ஸோ இந்த கஷ்டமான விஷயங்களை நாங்கள் ஈஸியாக தள்ளி போட்டுடுறோம். நல்ல விஷயம் பிகாஸ் உனக்கு இம்பேக்ட். இப்போ நான் டிலே கிராட்டிஃபிகேஷன் பண்ணேன்னா எனக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் தெரியாது இல்லை. இப்போ நான் ஐடிசி வாங்குங்கிறேன், பல வருஷத்துக்கு அது 400 ரூபாயிலே தானே இருக்குது. அப்போ எனக்கு ரிசல்ட் தெரியலையே, நான் எதுக்கு ஐடிசி வாங்கணும்? இன்னைக்குன்னு நான் அதை வாங்கலையே சார். அதுதான் அந்த முக்கால்வாசி பேர் ஐடிசி தான் வாங்க மாட்டான். நான் எதுக்கு சவுத் இந்தியன் பேங்க் வாங்கணும்?
அது 23 ரூபாயிலே தானே இருக்குது. ஆனால் நான் இன்னைக்காக அதை வாங்கலையே. என்னது? இன்னையிலிருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம். அதான் டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன். இன்றைக்காக வாங்குறதுனால தான் எவனும் ஐடிசி வாங்குற. ஏதோ இவன் வாங்கலை, நீ வாங்குற பிகாஸ் யூ கேன் see 15 years from down. ஸோ இப்போ ஒரு 2 பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? இதை நான் எப்படி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது? இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பண்ணாதவங்க எப்படி ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு நாள் தான் எடுத்து வைக்க முடியும். ஒரு நாளைக்கு நடந்தேன் பாரு, அப்புறம் மேக் இட் அ ஹேபிட், டூ இட் டெய்லி. அதுக்கு ஷூவை பக்கத்தில் வை, காத்தால் அலாம் வச்சு அந்த டைம் எழுந்துரு. ஃபஸ்ட்டு அலாம் வச்சா அலாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்காமல் இருக்கணும். அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். அலாம் தான் முழிச்சுக்கணும்னு கிடையாது. எங்களுக்கு அலாரம் அடிச்சும் முழிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. அலாம் முன்னாடியே எழுந்துடும், பட் அலாம் அடித்தா டக்குன்னு நிறுத்தி எழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்னூஸ் பண்ணி தட்ஸ் ஒன்லி ஆன் அ சண்டே. அது பிகாஸ் நீங்கள் சண்டே எந்த ஒர்க்குமே வச்சுக்க மாட்டீங்க. பட் சண்டே 6:30. அதான் 6:30 ஆகிட்டோம். மற்ற நாள்லாம் 5:30. ஓகே சார். இப்போது இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நான் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறேன். ஏன்னா உனக்கு இமீடியட் ரிவார்டு இல்லை. ஸோ இஃப் யூ டோன்ட் டை அப் யுவர் ஆக்ஷன் வித் அன் இமீடியட் ரிவார்டு, யூ வில் நாட் டிலே கிராட்டிஃபிகேஷன். தள்ளிட்டே நான் போகிறது, வீட்டில இருந்து என்ன பார்க்குறவங்களுக்கே இவர் செலவே பண்ண மாட்டார். அதெல்லாம் விடு பாஸ், செலவு மட்டும் இல்லை பாஸ். எனக்கு இன்றைக்கி இப்போ நான் ஏன் தம் அடிக்கிறேன்னா உனக்கு இமீடியட் பனிஷ்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி தம் அடித்தா நாளைக்கு கேன்சர் வரும்னா எவனுமே தம்மே அடிக்க மாட்டான். இன்றைக்கி போட்டேன்னா எனக்கு 1 இயரில் ரிட்டர்ன் இப்போ டபுள் ஆகும்னா எல்லோரும் போய் அதில் தான் உட்காந்துன்னு இருப்பான். ஆமாம், பிகாஸ் ரிசல்ட் இஸ் நாட் இமீடியட் அப்பேரண்ட். ஸோ யூ ஆர் நாட் கெட்டிங் அ ரிவார்டு. The moment you get a reward, when you get a reward, your brain gets a tick, dopamine tick. Dopamine is a chemical trigger. Because when you delay gratification, you don't get dopamine. But if you do gratify yourself immediately, you get dopamine. Brain secretes dopamine. ஓகே, அப்போது பசங்களுக்கு இந்த விஷயத்தை நீ செஞ்சு முடி, உனக்கு இது தரேன் அப்படின்றது இதே டோபமின் கிக்கு தானே? ஆமாம், யூஆர் ட்ரைனிங் தெம். அப்படி இதை ட்ரெயின் பண்ணி டோபமின் பண்ணி டெஸ்ட் பண்ணணும்ல. அட் சம் டைம் அவனுக்கு அது இருக்கான்னு 5 நிமிஷம் லட்டு வச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகே சார். ஸோ டிலேட் கிராட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் சொன்னீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.